வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நெல் உள்ளிட்ட 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகம் மற்றும் குஜராத் கடலோரப் பகுதிகளில் காற்றாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஒரு முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 22ஆக அதிகரித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுடன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். நடப்பு கரீப் பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நெல், பருத்தி, சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் உள்ளிட்டவற்றின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சாதாரண ரக நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 117 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு 2300 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இதனால் விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகம் மற்றும் குஜராத்தில் கடலோரப் பகுதியில் காற்றாலை மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்தவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். தலா 500 மெகாவாட் திறன் கொண்ட 2 திட்டங்கள் 7453 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் குஜராத் கடலோரப் பகுதிகளில் மொத்தம் 1 ஜிகாவாட் காற்றாலை மின் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்திருப்பது முக்கியமான நடவடிக்கை என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை மேம்படுத்துவதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் பங்களிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 22ஆக அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 70க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் ஆகிய இடங்களில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரவன்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் புதிய ஆட்சியராக திரு MS பிரசாந்த் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சமய்சிங் மீனா தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதிய கண்காணிப்பாளர் திரு ரஜத் சதுர்வேதி நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கள்ளக்குறிச்சி சம்பவம் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தடுக்க தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். சமூகத்தை சீரழிக்கும் இத்தகைய குற்றங்கள் இரும்புக் கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இதனிடையே மாநில அமைச்சர்கள் திரு மா. சுப்பிரமணியன், திரு ஏவ வேலு ஆகியோர் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஏவ வேலு, இதுபோன்ற குற்றங்களை தடுக்க தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மெத்தனாலை கொண்டு வந்து இருக்கிறாங்கன்றது காவல்துறை கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. மேற்கொண்டு காவல்துறை இன்னும் யாராவது இவர்கிட்ட வாங்கி போய் வெளியில பாக்கெட் வித்திருக்கிறாங்களா அப்படின்னு ட்ரேஸ் அவுட் பண்ணினே இருக்கிறாங்க. தொடர்ந்து மருத்துவர்களை கேட்கிற பொழுது, அதாவது இந்த 9 பேர் தான் ஒரு அபாய நிலையில் இருக்கிறாங்க, மீதி பேர்லாம் ஸ்டெபிலிட்டா தான் இருக்கிறாங்க. மேற்கொண்டு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு மிக குறைவுதான், எப்படியும் எல்லாம் காப்பாற்றிடலாம் என்று தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை கொஞ்சம் மெத்தனமாக இருந்தது என்பதை அவருடைய அளவுக்கு தெரிந்த காரணத்தினால்தான் உடனே அவர்கள் எல்லாம் இங்க இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முதல் கொண்டு தொடர்புள்ள காவல்துறை அதிகாரிகளை 10 பேரை தற்காலிக பணி நீக்கம் அரசின் சார்பாக செய்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் இந்த அரசாங்கம் விடாது, யாருக்கும் பதிவு காட்டாது, யாருக்கும் சப்போர்ட் பண்ணாது. அரசை பொறுத்தளவுக்கு எல்லா விதமான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்புகள் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தமிழக ஆளுநர் திரு RN ரவி கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக சமூக வலைதள பதிவில் திரு RN ரவி தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் போதைப் பொருட்கள் புழக்கம் பல மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பலமுறை சுட்டிக்காட்டியும் அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை நடந்ததாக புகார்கள் வந்த நிலையிலும் அரசு மெத்தனமாக செயல்பட்டதே தற்போதைய துயர சம்பவத்திற்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார். இச்சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் மீண்டும் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்றும் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. NCRB சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் துறை வாரியான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளன. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் புகழேந்தி மறைவுக்கும் முன்னாள் உறுப்பினர்கள் சிலரின் மறைவுக்கும் இரங்கல் தெரிவித்த பின் இன்றைய கூட்டம் ஒத்திவைக்கப்படும். நாளை முதல் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடர் காலை மாலை என இரு வேளையும் நடைபெறும் என பேரவைத் தலைவர் திரு அப்பாவு ஏற்கனவே அறிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனில் திமுக அரசு அக்கறை செலுத்தவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். டெல்டா விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். குறுவை சாகுபடிக்கு மாநில அரசு முறையாக பயிர் காப்பீடு செய்யாததால் விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீட் தேர்வில் தவறுகள் நடைபெற்றிருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய தேர்வுகள் முகமை இந்த தேர்வை நடத்தி வருவதாகவும் அதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் கூறினார். தமிழக மாணவர்கள் நீட் தேர்வை சிறப்பாக எதிர்கொண்டு வருவதாகவும் திரு அண்ணாமலை தெரிவித்தார். இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் ரோஸ்டோவ் மாகாணத்தில் உள்ள எண்ணெய் கிடங்கை யுக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்கியதால் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஈரானின் கஷ்மார் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நேபாளத்தின் பொக்ராவில் இந்திய தூதரகம் சார்பில் யோகா நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. 60 நிலக்கரி சுரங்கங்களுக்கான 10வது சுற்று ஏலத்தை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி ஹைதராபாத்தில் நாளை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த அறிவியல் ஆசிரியர்களுக்கு தர நிலைகள் குறித்த 2 நாள் பயிற்சி இந்திய தர நிர்ணய அமைப்பின் சார்பில் மதுரையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் பேருந்து நிலையம், பள்ளி கட்டடங்கள் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகத்தை ஆட்சியர் திரு கமல்கிஷோர் நேரில் ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் வருவாய் தீர்வாயம் நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் 34 பயனாளிகளுக்கு 93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி உமா வழங்கினார். தமிழக அரசின் தாயுமானவர் திட்டம் குறித்து சென்னை மாநகராட்சி உறுப்பினர்கள் மற்றும் பிற துறை மாவட்ட நிலை அலுவலர்களுக்கான பயிற்சி மாநகர மேயர் திருமதி பிரியா தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 325 ரன் எடுத்தது. 326 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட் இழப்புக்கு 321 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 2 போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி பிரிட்ஜ்டவுனில் இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெல் உள்ளிட்ட 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகம் மற்றும் குஜராத் கடலோர பகுதிகளில் காற்றாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஒரு முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது.
கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 22ஆக அதிகரித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுடன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.